வணக்கம். நீங்கள் யூடியூப்பில் பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷமீஹான்னு சொல்லி அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நேற்று வந்து ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க, கஜானா காலி ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க, அப்போ இது வந்து நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தாவேக்கா நண்பர்கள்? ஒன்று, நீங்கள் விமர்சனம் வச்சது தப்பு, இந்த காரணங்களால் எங்கள் தலைவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு ஒரு விமர்சனம் வச்சுக்கணும். அப்படி இல்லையா உண்மையை ஒத்துட்டு போங்க. இது ரெண்டுமே இல்லாமல் அது என்ன கெட்ட வார்த்தையில் பேசுகிறது? அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது? இப்போ நான் அந்த விஷயத்தை விமர்சிக்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறது? நான் ஒரு ஹிந்து தான். இப்போ நான் எங்கே போகிறது? இது யாரோட குரல் தெரியுமா? அது பிஜேபியினுடைய குரல், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய குரல். அவனுக்கு தான் எடுத்தெடுப்பில் முஸ்லீமை வந்து உடனே வந்து பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லுவானுங்க. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறது இதுதான். தாவேக்கா என்பது பிஜேபியினுடைய அடிவகடி கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்களே தான் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று விஜய் அவர்களோட இந்த ஆடியோ லான்ச்சில் அந்த பதவியேற்பு விழாவில் பேசும்போது என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் அப்படிங்கிறாரு. இது எந்த குரல்? நான் ஒரு சாதாரண ஏழை தாயின் மகன் அப்படிங்கிற மாதிரியே இல்லையா அது? எனக்கு இதெல்லாம் நினச்சி பயமே இல்லை. எனக்கு முழுக்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மீது தான் எனக்கு மிகுந்த பயமாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன் அப்படின்னா, அந்த தொகுதியில் போட்டிட்டு வென்ற எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியார் நிர்மல்குமார். அவர் பக்கா ஆர்எஸ்எஸ்வாதி. தன்னுடைய கொள்கை நிலைநாட்டுறதுக்காக என்ன பொய் வேணாலும் பேசுவானுங்க, என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுப்பாங்க. தயவுசெய்து திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க.